கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனம். கல் கனமும் மணல் பாரமுமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமா. கல் கனமும் மணல் பாரமுமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில மூடத்தனத்தோடும் கடும் கோபத்தோடும் நடந்து கொள்வதனால் நாம் அனுபவிக்கிற அநேக துன்பங்களை குறித்து, அதனால் ஏற்படுகிற மனபாரத்தையும் போராட்டங்களை குறித்து விளக்குகிற விதமாய் இந்த வார்த்தையை நம்மோடு கடந்து வர செய்கிறார். வேதத்திலே பார்த்தோமேயானால் 1 சாமுவேல் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் நாபால் என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அவனுடைய கோபத்தினால், அவனுடைய மூர்க்கத்தினால், அவனுடைய மதியினத்தினால் தாவீதினால் விரோதிக்கப்பட்டு அவனுடைய மனைவியின் மன்னிப்புக்கு பிறகு கர்த்தரால் அவன் அடிக்கப்பட்டான் என்பதும் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு கிராமத்திலே ஒரு வணிகர் ஒருவர் இருந்தார். அவர் தனக்கு வேலை செய்கிற ஒரு மதியீனனான ஒரு வேலைக்காரனுக்கு அறிவு புகட்ட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நீ எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறீரோ அப்பொழுதெல்லாம் ஒரு பை கல்லையும் ஒரு பை மணலையும் நீ சேர்த்து அதை தூக்கு என்று அவனுக்கு ஒரு நிபந்தனையை சொல்லுகிறார். இப்படி அந்த வேலைக்காரன் ஒவ்வொரு நாளும் கோபப்படும் பொழுது அவனுடைய கல்லும் மணலும் அளவுகள் அதிகரித்து கொண்டே வருகிறதை அவன் உணராதிருந்தும் 1 மாதத்திற்கு பிறகு அவனுடைய கோபத்தின் அளவு அதிகமானதனால் அவன் கோபப்பட்ட அதற்காக சேர்த்து வைத்திருந்த அந்த கல்லையும் மணலையும் அவனால் தூக்க முடியாத ஒரு சுமையாய் இருந்ததை அவன் உணர்கிறான். அப்பொழுது அந்த வணிகர் அவனிடத்திலே வந்து, மகனே, நீ செய்கிற மூடத்தனத்தினால், நீ உண்டாக்குகிற கோபத்தினால், நீ உனக்குள்ள கோபத்தை ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு நீ செய்கிற இந்த சிகையினால் எல்லாருக்கும் மிகுந்த வருத்தமும் வேதனையும் பாரமுமாய் இருக்கிறது. இந்த கல்லையும் மண்ணையும் சுமப்பதை காட்டிலும் நீ கொடுக்கிற இந்த கோபத்தினால், உனக்கு உண்டாகிற அந்த கோபத்தினால் வருகிற இந்த செயல்பாடுகள், வேதனைகள் எங்களுக்கு மிகுந்த பாரமாய் இருக்கிறது என்று அந்த மகனுக்கு சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவன் உணர்வடைந்து அந்த வணிகரிடத்திலே தன்னை தாழ்த்தி தன் குற்றங்களை திருத்தி கொண்டு வாழ துவங்குகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை போலதான் நம் வாழ்க்கையில் அநேகர் இப்படி முற்கோபியாகவும் கடும் கோபக்காரர்களாகவும் மதியினராகவும் நடந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19:19 வாசித்து பார்த்தோமேயானால், மிகுந்த கோபம் உள்ளவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் அப்படி செய்ய வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:29 சொல்லுகிறது, நீடிய பொறுமையுள்ளவன் மிகுந்த புத்தியுள்ளவன், முரட்டு குணம் உள்ளவனோ மதிகேட்டை உயர்த்துகிறான் என்று. நீதிமொழிகள் 15:1 சொல்லுகிறது, மென்மையானது பிரதியுத்தரம் கோபத்தை தணிக்கும், கடும் சொல் கோபத்தை எழுப்பும் என்று சொல்லுகிறது. இப்படி இந்த வேத வார்த்தைகள் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் கடும் கோபக்காரர்களாகவோ முற்கோபக்காரர்களாகவோ மூடர்களாகவோ செயல்பட்டமையானால் அது மற்றவர்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணும், மற்றவர்களுடைய இருதயத்தை ரொம்பவும் கனமாக மாற்றும், வேதனையை உண்டு பண்ணும், சலிப்பை ஏற்படுத்தும், அவர்களுக்கு துக்கத்தை உண்டு பண்ணும், அதனால் இழப்பு உண்டாகும். இப்படி நம்மை வெறுத்து ஒதுக்குகிற அளவிற்கு மனிதர்கள் மத்தியில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் கர்த்தர் சமூகத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருக்கும்படியாகவும் மென்மையுள்ள பிரதியுத்தரம் சொல்லும்படியாகவும் நம்மளை நாம் தாழ்த்து அர்ப்பணித்து நாம் வாழ்ந்தமையானால் கர்த்தர் நமக்கு பொறுமையையும் நீடிய சாந்தத்தையும் அமைதியான குணத்தையும் சாந்த குணத்தையும் தரவல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிப்போம், இந்த வார்த்தையை நம்புவோம், இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.